வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினம் அனுசரிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு. ஆகஸ்ட் 14 மதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் என வைகோ அறிவிப்பு. மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க இந்நாளில் உறுதியேற்போம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வயநாட்டு பகுதியில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணம் ரத்து. கேரள அரசு அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி இன்று நடைபெற்றது. கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலமானார். அவரது நினைவு தினத்தை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இன்று காலை திருச்சியில் கருணாநிதி சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். பின்னர் சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் கருணாநிதி சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனை அடுத்து சென்னை வாலாஜா சாலையில் இருந்து கருணாநிதி நினைவிடம் நோக்கி அமைதி பேரணியானது நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் நடந்து வந்தனர். ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும், சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு வருவாய் மாவட்டங்களின் தலைநகர்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையிலும், கடலூரில் பொருளாளர் மு. செந்திலதீபன் தலைமையிலும், திருச்சியில் துரை வைகோ எம்பி தலைமையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, விழுப்புரத்தில் துணை பொதுச் செயலாளர் செஞ்சி மணி, தஞ்சாவூரில் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை ரா முருகன், திருநெல்வேலியில் துணை பொதுச் செயலாளர் திமு ராசேந்திரன், கரூரில் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொஹையா ஆகியோர் தலைமையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் நிர்வாகிகளின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் வழியில் உழைத்து மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க இந்நாளில் உறுதியேற்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கலைஞர் வழியில் உழைத்து மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க இந்நாளில் உறுதியேற்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சொல்லாகவும் செயலாகவும் நம் நினைவெல்லாம் நிறைந்து நாள்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 6வது நினைவு ஆண்டு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்பை மட்டுமே விதைத்து தமிழ்நாட்டு அரசியலை பிழைக்க வைத்தவர் நமது கலைஞர். கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு நவீன தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒப்பீட்டு எல்லையை இந்திய ஒன்றியம் தாண்டி உலக நாடுகள் வரை கொண்டு சேர்த்தது. கலைஞர் அவர்களின் கொள்கை, உறுதி, சமூக நீதி, மாநில சுயாட்சி, மொழி உரிமை என்னும் தமிழ்நாட்டின் அரசியல் முழக்கத்தை பிற மாநிலங்களிலும் எதிரொலிக்க செய்திருக்கிறது. ஆதிக்கத்திற்கு எதிரான அரசியல், வளர்ச்சியை நோக்கிய நிர்வாகம் என திராவிட இயக்க கொள்கைகளின் வழியில் திராவிட மாடலுக்கு அடித்தளம் அமைத்தவர் நம் கலைஞர் அவர்கள்.
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில் உழைத்து கழக தலைவர் அவர்கள் தலைமையில் மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க இந்நாளில் உறுதி ஏற்போம், கலைஞர் புகழ் பரவட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கலைஞரின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு மாநிலங்களின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் உள்ள அவரது உருவ படத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சமூக நீதி காத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு திமுக சார்பில் கலைஞரின் திரு உருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் டெல்லி அறிவாலயத்தில் கலைஞரின் திரு உருவ படத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கலைஞரின் திரு உருவ படத்திற்கு CPM மூத்த தலைவர் பிருந்தா காரத், சமாஜ்வாடி MP ராம்கோபால் யாதவ் மரியாதை செலுத்தினர். அதேபோல் திரிணாமுல் MP டெரிக் ஓ'பிரையன், இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் T ராஜா ஆகியோர் கலைஞர் உருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிராக திமுக ஆட்சியின் போது வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளின் மேல் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் வழக்கில் இருந்து இவர்களை விடுவித்து சிறப்பு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருந்தன. இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தார். இரு தரப்பிலும் மூத்த வழக்கறிஞர்களின் வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி தங்கம் தென்னரசு மற்றும் ராமச்சந்திரனை வழக்கில் இருந்து விடுவித்த கீழமை நீதிமன்றங்களின் உத்தரவை ரத்து செய்ததுடன் அவர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டார். நாளை மறுநாள் நடைபெற இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர். வரும் 9ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து வெளியான அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமை கழக புரட்சி தலைவர் MGR மாளிகையில் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு பகுதியில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுகள் நாட்டையே உலுக்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வந்த முண்டக்கை, சூரல்மலை, மேம்பாடி, பூஞ்சேரி மட்டம், அட்டமலை உள்ளிட்ட மலை கிராமங்கள் மொத்தமாக மண்ணில் புதைந்தது. நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இன்று 9வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவில் மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் தங்கள் உறவுகளை இழந்ததோடு வாழ்நாள் முழுக்க உழைத்து கட்டிய வீடுகளையும் இழந்துள்ளனர். இனி எங்கு செல்வது என்று தெரியாமலும் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நுகர்வோர்களிடம் 6 மாதங்களுக்கு மின்கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று கேரள மாநில மின்துறை மந்திரி கிருஷ்ணன் குட்டி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இதற்காக 10 குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் 100 2ஆம் சுற்று மண்டல அளவிலான வினாடி வினா போட்டி தர்மபுரியில் நடைபெற்றது.
கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க வரலாற்றையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களின் முன்னெடுப்பில் திமுக மகளிர் அணி தொண்டர் அணிகள் சார்பில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் மண்டல அளவிலான 2ஆம் சுற்று போட்டிகள் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி சார்பில் 2ஆம் சுற்று வினாடி வினா போட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன், தொண்டர் அணி செயலாளர் நாமக்கல் ராணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் மொழி, இலக்கியம், கலைஞர் ஆற்றிய பணிகள் குறித்து வினாடி வினா கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் பதில் அளித்தனர். இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் தகுதி பெறுவர். இந்நிகழ்வில் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் குமரி விஜயகுமார், தொண்டரணி துணை செயலாளர் ரேகா பிரியதர்ஷினி, மாநில பிரச்சார குழு செயலாளர் மாலதி நாராயணசாமி, கிழக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் முத்துலட்சுமி, மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா, மகளிர் அணி தொண்டர் அணி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். காவிரி உபரிநீர் திட்டம் செயல்படுத்த வலியுறுத்தி பாமக சார்பில் போராட்டம் என ஜி.கே. மணி தகவல் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பாமக கௌரவ தலைவரும் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி தர்மபுரியில் தெரிவித்துள்ளார். தர்மபுரி ஒருங்கிணைந்த மாவட்ட தமிழ்நாடு உழவர் பேரியக்க ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பாமக கௌரவ தலைவரும் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் காவிரி நதிநீர் பாயும் ஒகேனக்கலில் காவிரி ஆறு உபரி நீர் திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பாமக சார்பில் மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். இத்திட்டம் குறித்து அவர் மேலும் கூறும்போது, ஒகேனக்கல் காவிரி ஆறு உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அனைத்து கட்சியினர் இணைந்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தி 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெற்றுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் 16ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் ஒகேனக்கல் காவிரியில் சுமார் 60 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. இதில் 2.5 டிஎம்சி தண்ணீரை தருமபுரி மாவட்டத்திற்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். மத்திய அரசு காவிரி நீர் பிரச்சினைகள் உடனடி கவனம் செலுத்தி ஒரு வலுவான காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். மேலும் ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதியில் கடந்த 1961ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆய்வு செய்து அடிக்கல் நாட்டப்பட்ட ராசிமணல் அணைக்கட்டு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 75 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க இயலும் என தெரிவித்தவர், திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், வேலூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம் மற்றும் ராசி மணல் அணைக்கட்டு திட்டம் ஆகியவற்றின் மூலம் சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய இயலும் எனவும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர் தமிழகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டி அவர் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் தமிழகத்தில் உள்ள காலியாக உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களின் பெயர்கள் பழைய மாதிரியே உச்சரிப்பு மொழியில் அமைய வேண்டும் எனவும் தமிழக அரசை அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இல வேலுசாமி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தர்மபுரியில் காவிரி ஆறு நுழைந்து வீணாக கடலுக்கு உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வீணாக கடலுக்கு செல்லும் உபரி நீரை ஒகேனக்கல் பகுதியிலிருந்து நீரேற்று மூலமா பெண்ணாகரம் அருகில் இருக்கிற கண்டையன்குட்டை ஏரியை நிரப்பி தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்ற தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம். அப்படி அரசு நிறைவேற்றலன்னு சொன்னா உழவர் பேரியக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு போராட்டத்தை சந்திக்கும். எப்படிப்பட்ட போராட்டம்னா, இது பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில்
10.25 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க. அப்ப எல்லா கட்சியை சார்ந்தவர்கள், எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்களை ஆதரிக்கிற திட்டம். இதுல பாட்டாளி மக்கள் கட்சி, ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக, பொது உடைமை கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிகளும் எல்லா கட்சியும் ஆதரிக்கிற திட்டம். இதுதான் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டம், வாழ்வாதார திட்டம். கோவில்பட்டி அருகே புகழ்பெற்ற காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் புனித பரலோக மாதா பேராலயம் உள்ளது. சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பேராலயத்தில் வீர மாமுனிவர் பங்கு குருவாக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பேராலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் விண்ணேற்பு பெருவிழா மிகவும் புகழ் பெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி உள்நாடு, வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் விண்ணேற்பு பெருவிழாவில் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான விண்ணேற்பு பெருவிழா செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்தை ஒட்டி மிக்கேல் அதிதூதரின் திரு உருவ பவனி நடைபெற்றதை தொடர்ந்து கொடிமரம் நடப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் முதலாவதாக திருத்தல கொடியும், அதைத் தொடர்ந்து இறைமக்கள் கொண்டு வந்திருந்த வண்ண கொடிகள் அணிவகுப்பாக கட்டப்பட்டது. தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் கொடியை ஆசிர்வதித்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான இறைமக்கள் கலந்து கொண்டனர். கொடியேற்றம் நிகழ்ச்சியை முன்னிட்டு சமபந்தி விருந்தும் நடைபெற்றது. மேலும் கொடியேற்று விழாவை ஒட்டி வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டது. 10ஆம் நாள் திருநாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு பாலைமறை மாவட்ட ஆயர் எஸ். அந்தோணிசாமி தலைமையில் தேரடி திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து நற்கருணை பவனி கும்பிடு சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல். பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி வெங்கடேஷ் தலைமையில் 6 காவல் ஆய்வாளர்கள் உட்பட சுமார் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சிறப்பு மருத்துவ முகாம்களும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மோசமான மாசடைந்த நகரம் ராணிப்பேட்டை என பாஜக மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பாஜக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு மக்களுக்கான திட்டங்கள், அதாவது உள்கட்டமைப்பு திட்டங்கள் என தெரிவித்தார். அதேபோல் தமிழகத்தில் எல்லா திட்டங்களிலும் ஊழல் மற்றும் லஞ்சம்தான் இருக்கும் எனவும், பாஜக அரசு பட்ஜெட்டில் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு இடமே இல்லை என கூறினார். இந்தியாவிலேயே மோசமான மாசடைந்த நகரம் ராணிப்பேட்டை தான். அந்த வகையில் மாசடையாமல் இருக்க என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இங்கு உள்ள மாவட்டத்தின் அமைச்சர் மேற்படி கழிவுகளை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொண்டார், இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவதில்லை என கூறி ஆபத்தை நோக்கி ராணிப்பேட்டை உள்ளது என்றும், தமிழக பட்ஜெட்டில் ராணிப்பேட்டைக்கு ஏதாவது உள்ளதா என தெரிவித்தார். பொதுவாக மோடி அவர்களால் போடப்பட்ட பட்ஜெட் ஏழை எளியவர்கள் வாழ்விற்கும், மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கும், விவசாயிகளுக்கும், இளைஞர்களுக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு திட்டமாகும் என்று அவர் கூட்டத்தில் பேசியுள்ளார். பேரணாம்பட்டு பகுதியில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வி கோட்டா செல்லும் சாலையில் உள்ள நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இதில் பேரணாம்பட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து உலக தாய்ப்பால் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு உட்பட பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தாய்ப்பால் குறித்து கர்ப்பிணி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்புரை ஆற்றியுள்ளனர். குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வரவேற்புரை ஆற்றியுள்ளார். முன்னதாக குழந்தைகள் நல மைய பணியாளர்கள் மூலம் தமிழ்தாய் வாழ்த்துக்கள் அனைவரும் பாடி உறுதிமொழி ஏற்றனர். இதில் குழந்தைகள் நல மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பிணிமார்களுக்கு தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்புரை ஆற்றியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 70 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சியில் பேரணாம்பட்டு குழந்தைகள் நல மைய பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உலக தாய்ப்பால் வார விழா குறித்து பதாகைகள் ஏந்தி நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதாரம் நிலையத்தில் இருந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். இதில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இங்கிலாந்தின் சவுத்போர்ட் பகுதியில் ஒரு நடன பள்ளியில் 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த 29ஆம் தேதி நடந்த கொலை சம்பவத்தில் 17 வயது சிறுவனை காவல்துறை கைது செய்தது. ஆனால் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர் இங்கிலாந்தில் அகதியாக குடியேறியவர் என சமூக வலைதளங்களில் தவறாக செய்தி பரவி உள்ளது. இதனைத் தொடர்ந்து புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நாடு முழுவதும் தீவிர வலதுசாரியினர் தொடர் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இங்கிலாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இங்கிலாந்தின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரத்தை அனைவரும் அறிவீர்கள். இந்த நிலவரத்தை இந்திய தூதரகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும், இந்தியாவில் இருந்து வரும் பயணிகள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் செய்திகள், பாதுகாப்பு அதிகாரிகள் தரும் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் வன்முறை நடக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவசர உதவிகளுக்கு இந்திய தூதரகத்தை நாட விரும்புவோருக்கு தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியும் வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினம் அனுசரிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு. ஆகஸ்ட் 14 மதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் என வைகோ அறிவிப்பு. மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க இந்நாளில் உறுதியேற்போம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வயநாட்டு பகுதியில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணம் ரத்து. கேரள அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.